வணக்கம். நான் ரொம்ப வேதனையோடையும், துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை அனுப்புகிறேன். ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தில் படித்து, வளர்ந்து, ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று, மேலே ஒரு வேலையை வாங்கி, தன்னோட தாய் தகப்பனை காப்பாற்றுறது, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனும், ஒரு சின்ன தவறுகளோ அந்த பெண்ணு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டினாங்கன்னா 1000 பேர் முன் அவளை குழி தோண்டி பூமியில் புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் அவ்வளோ நீதி தான் கொடுக்குது. ஸோ இதில் நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த தம்பி அஜித்குமார் மரணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ, நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன். அந்த எங்கள் கூடவே தான் இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா, சக்தீஸ்வரன்ற ஒரு சார், அவர் நாள் பூரா எங்கள் கூடயே தான் இருக்கார். அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஆனால் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர் சார் 8:30 மணி போல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க. மீடியா கிடச்சிருச்சு, நான் என்னன்னாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இது ஒரு சூழ்நிலையை கடவுள் எனக்கு என்னோடய மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன். எனக்கு என்னோடய வயதான தாயாரை நான் பராமரிச்சிட்ருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன். என்னமோ காலேஜில் நான் இன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன். 16ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, ஜூன். இப்போ வரைக்குமே நான் அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டது, கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. பேச்சே இல்லை, பேசவே இல்லை. இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க, வரமாட்டேன்பாங்க. அவங்க கூட இருக்கிறக்காக நான் என்னோடய உடல்நிலையை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். என்னால் வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 100-200 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்தேன்.